பதிவாளர் சேவையில் வகுப்பு 3 தரம் 2 தலைமைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை. ஓகே. இதில் வந்து இங்கே வந்து கூற்று கேள்விகள் தந்திருக்கு. அதாவது ஒரு கூற்று பிரச்சனை ஒன்று தருவாங்க. அதை வச்சு 2 கூட்டு தந்திருப்பாங்க. அந்த 2 கூட்டில் இருந்து அந்த 2 பிரச்சனத்துக்கு தீர்வு காண முடியுதுண்டா அதில் ஒவ்வொரு விட வரும். அதாவது கூற்று 1 மட்டும் போதுமானதுண்டா 1 எனவும், கூற்று 2 மட்டும் போதுமானதா 2 எனவும், கூற்று 1, 2 இரண்டும் சேர்ந்து தேவைப்படும் 3 எனவும், கூற்று 1, 2 தனித்தனியாகவோ போதுமெனில் 4 எனவும், கூற்று 1, 2 இரண்டையும் தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாக பயன்படுத்தி தீர்வு காண முடியாதுன்றா 5 என்றும் விட வரும். ஓகே, இதில் பார்ப்போம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். பிரச்சனம் தந்திருக்கு என்னடா, ரவி, குமார், செல்வம் ஆகிய மூவரில் அதிக சம்பளம் பெறுபவர் யார்? ஓகே, பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்வோம், ரவியை எழுதுவோம். ரவி என்று எழுதுவோம். சரியா? ஓகே, ரவி செல்வத்தை விட அதிக சம்பளம் பெறுகிறார். ரவி வந்து எனது செல்வத்தை விட அதிக சம்பளம் பெறுகிறார். செல்வம் என்று இருக்கு. ஓகே, செல்வத்தை விட அதிக சம்பளம் பெறுகிறார். ஆனால் குமார் பெறும் அளவிற்கு கூடுதலாக பெறுவதில்லை. ரவி வந்து குமார் பெறும் அளவுக்கு கூடுதலாக பெறவில்லைன்னா என்ன செய்யுது, குமாரோட குறைவைத்தான் பெறுறார். அப்போ என்னது, ஏற்கனவே செல்வம் வந்து ரவியை விட குறைவுன்னு தெரியும். அப்போ ரவி வந்து குமாரோட குறைவுனா என்னது, ரவி வந்து குமாரோட குறைவு. அப்போ குமாரான் ஆகலும் உள்ளதிலேயே கூடினார். அப்போ இந்த பிரச்சனத்துக்கு வந்து முதலாவது கூட்டப்பா வச்சு விட எடுக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? ஓகே, அப்போ ரெண்டாவது கூட்டப்பாவம் அடுத்தது என்னது, செல்வம் ரவியை விட குறைந்த சம்பளம் பெறுகிறார். என்னது, செல்வம் ரவியை விட குறைந்த சம்பளம் பெறுகிறார். ஓகே, அது முதலாவது சொன்னது மாதிரி. ஆனால் அவர் குமாரை போன்று குறைந்த சம்பளம் பெறுவதில்லை. ஆனால் அவர் குமாரை போன்று குறைந்த சம்பளம் பெறுவதில்லை. அப்போ குமாரை போன்று குறைந்த சம்பளம் செல்வம் பெறுவதில்லைண்டா என்னது, குமார் வந்து செல்வத்தை விட குறைவான சம்பளம், ஏன்னா குமாரை விட குறைந்த சம்பளம் பெறுற கூடத்தான் பெறுறார். அப்போ குமார் வந்து இங்கே வருவார். எங்கே வருவார், ரவி இங்கே வந்து பார்த்தோம்டா, குமார் வந்து இங்கே இந்த கடியில் செல்வத்துக்கு புறவை வருவார். ஓகே, அப்போ ரவி தான் கூட, செல்வம் அடுத்தது, குமாரன் ஆகலும் குறைவு. அப்போ இதிலேயே வச்சும் என்னது, நாங்கள் வந்து விடைக்கு வரலாம். ஸோ இதில் வந்து கூட்டு ஒன்று வந்து கூட்டு ஒன்றை வச்சு நாங்கள் விடைக்கு வர முடியுது, கூட்டு 2 வச்சும் விடைக்கு வர முடியுது. ஸோ கூட்டு 1 மற்றும் 2 இரண்டும் சேர்ந்து தேவைப்படுதுன்னா அது 3. ஆனால் இங்கே இரண்டும் சேர்ந்து வரலை. இது வந்து கூட்டு 1, 2 இரண்டும் தனித்தனியாக போதும். தனித்தனியாக வச்சு விட காணக்கூடியதாக இருக்குது. ஏன்னா வேற விட வருது, தனித்தனியாக இருந்தபடி தான் அதில் விட வருது. ஸோ இதுக்கு வந்து 4வது விட வரும். ஓகே, இதுக்கு 4வது விட. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போமா. அடுத்த கேள்வி வந்து அதுக்கு மேலே இருக்க அழிச்சிட்டு ஓகே, அடுத்த கேள்வியில் பிரச்சனை என்ன சொல்லியிருக்கேன்டா, P மற்றும் Q ஆகிய இரு புள்ளிகளும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரம் எவ்வளவு? Pக்கும் மற்றும் Qக்கும் ஆகிய இரு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரம் எவ்வளவுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கு. கூட்டு ஒன்றை வந்து பார்த்தோம்னா, புள்ளி 6ஆனது Pக்கு கிழக்கே 8 மீட்டர் தூரத்தில் உள்ளது. அப்போ முதல்ல என்னது, புள்ளி 6 குறிப்போம். 6ஆனது Pக்கு கிழக்கே உள்ளது. P எங்கே இருக்குது, Pக்கு கிழக்கு. எங்களுக்கு அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து வடக்கை வந்து எப்பயுமே ஒற்றையிலையோ கொப்பிலையோ மேலே இங்கே நோக்க அப்படி குறிப்போம். வடக்கு. இங்கே வந்து அப்போ உங்களுக்கு தெரியும் கிழக்கு. கிழக்கு இது வந்து தெற்கு. இங்கே வந்து மேற்கு. ஓகே, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. நான் கேள்வியில் என்ன சொல்லியிருக்கேன்டா, புள்ளி 6ஆனது Pக்கு கிழக்கே, புள்ளி 6ஆனது Pக்கு கிழக்கே உள்ளது. அப்போ P எங்கே இருக்கு, 6 தான் வந்து புள்ளி Pக்கு கிழக்கே உள்ளதா. அப்போ என்னது, அப்போ P வந்தது இங்கே இருந்து வச்சுட்டா 6 வந்து இங்கே இருக்கும். அப்போ என்ன, 6ஆனது புள்ளி 6ஆனது Pக்கு கிழக்கே எத்தனை கிலோமீட்டர், 8 கிலோமீட்டரில் இருக்குதான். ஓகே, 8 கிலோமீட்டரில் இருக்குதான். அடுத்தது கூட்டு 2ல் என்ன சொல்லியிருக்கேன்டா, புள்ளி Q ஆனது 6ற்கு வடக்கே, புள்ளி Q ஆனது 6ற்கு வடக்கே, வடக்கே என்ன எங்கே இருக்கு, மேலே நோக்க போகணும். என்ன, வடக்கே 6 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன இருக்குது, Q. ஓகே, Q என்ற புள்ளி இருக்கும். எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர். ஓகே, எங்களுக்கு கேட்ட மூணாவது அந்த பிரச்சனை என்ன சொல்லியிருக்கு, Pக்கும் Qக்கும் இரு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரம் எவ்வளவு? மிக குறுகிய தூரம் தான் சொல்லியிருக்கு.
அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இதை காணலாம். எப்படி காணலாம்? பைதகரஸ் தேற்றம்னு ஒரு தேற்றம் இருக்கு. அந்த தேற்றத்தை பாவிச்சு இந்த இதுக்கும் இடையில பாவிக்கலாம். என்ன தேற்றம் அது? பி வந்து PQ என்ற தூரம் வந்து எப்படி எழுதலாமண்டா? PQ சமன் ஓகே எதுன்னு PR என்ற வர்க்கம் சமன் RQ என்ற வர்க்கம். அதாவது இந்த PR என்ற வர்க்கம் சமன் VR என்ற வர்க்கம் பிளஸ் RQ என்ற வர்க்கம் இன்டு அதுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கணும். எப்படி? PR என்ற வர்க்கம் என்ன? 8 வர்க்கம். ஓகே 8 வர்க்கம் வந்து போட்டுட்டு பிளஸ் எத்தனது RQ என்ற வர்க்கம் எத்தனை? 6 வர்க்கம் போட்டு எடுத்தோம்டா இதில் 2 64 இது 6 6 36 எத்தனை? 102 வரும். கூட்டினா ரொட்டுக்குள்ள 100 வந்தா எத்தனை? 10 விடையா வரும். அப்போ பீக்குள்ள தூரம் எங்களுக்கு காணலாமா? காணலாம். ஆனால் எங்களுக்கு இங்கே கண்டு கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இப்படி வந்தால் உங்களுக்கு பைதர் செட்டில் காணலாமுண்டு. அப்போ முதலாவது கூட்டையும் 2வது கூட்டையும் வச்சு விட காணலாமுண்டா. என்னது? என்ன விட? மேலே போய் பாருங்க. முதலாவது 1 கூட்டு 1 2 இரண்டும் சேர்ந்து தேவைப்படுது. விடை வந்து என்னது? 3. ஸோ விடை வந்து என்னது? 3. இதுக்கு விடை வந்து 3. ஓகே அடுத்த கேள்வி. ஓகே 3வது கேள்விக்கு போவோம். 3வது கேள்வி என்ன சொல்லியிருக்கேன்டா? பிரச்சனத்தை பார்த்தோம்னா 11 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் சரியாக 6வது இடத்தில் அமர்ந்துள்ள மாணவன் யார்? எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? 6வது இடத்துல அமர்ந்துள்ள 11 பேர் இருக்கிற இதுல எங்களுக்கு 6வது கேட்டிருக்கு. 6வது எத்தனை? எந்த மாணவன் இருக்குன்னு சொல்லி கூட்டு 1 பார்த்தோம்னா இடது ஓரத்தில் இருந்து 5வது இடத்தில் உள்ள மாணவன் அர்ஜுன் ஆவான். அப்ப இடது என்ன? இங்கால வலது, இங்கால இடது என்ன? அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒரு கோடை ஒரு மேசையை யோசிப்போம். மேசையில 11 பேர் அமர்ந்திருக்காங்க. இதுல என்னது? இடது ஓரத்தில் இருந்து 5வது இடத்துல என்னது? 5வது இடத்துல உள்ள மாணவன் வந்து அர்ஜுனன். ஓகே என்னது? அர்ஜுனன் வைப்போம். சரியா? ஆனால் சரியா அவனுக்கு அடுத்ததாக வலது புறத்தில் அமர்ந்துள்ள மாணவன். அவனுக்கு அடுத்ததாக என்னது? வலது புறத்திலையா? அப்ப வலது புறத்தில் உள்ள மாணவன் வந்து என்னது? பரத்தா. எங்களுக்கு இங்கே இடது ஓரத்துல இந்த 5வது இடத்துல அமர்ந்திருக்கான்டா எத்தனை? இவன் வந்து 5வது. அப்ப அவனுக்கு முன்னுக்கு 4 பேர் இருக்கணும். 4 பேர் 3 சேர்த்து 5 மொத்தமா 11 பேர். அப்ப என்னது? 11 பேர் 5 பேர் போனா எத்தனை? 5 பேர் போனா 6 பேர். இங்கால வந்து 6 பேர் இருக்கணும். இல்லையா? இங்கால பக்கத்துல உள்ளவன் எத்தனாவது இருப்பான்? 6 இங்கால அந்த 6 பேருண்டா 1 2 3 4 5 இவன் 6வது ஆளா இருப்பான். அப்ப பரத் எத்தனாவதா இருக்கான்? 6வதா இருக்கிறான். அப்ப கேட்ட கேள்வி 6வது இடத்துல வந்து மாணவன் ஏன்? அப்ப 6வது கேள்விக்கு விட வருமா வராதா? ஓகே கூட்டு 1ல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே கூட்டு 1 சரி. கூட்டு 1ல இருந்து விட கண்டுபிடிக்கலாம். ஓகே அடுத்தது வலது ஓரத்தில் இருந்து 6வது இடத்தில் பரத் அமர்ந்துள்ளான். வலது ஓரத்தில் இருந்து ஓகே இந்த கூட்டை பார்த்தோம்னா வலது ஓரத்துல இருந்து 6வது இடத்துல பரத் அமர்ந்துள்ளான். கேட்ட கேள்வி என்ன? 6வது இடத்துல அமர்ந்துள்ள மாணவன் யார்? அதுக்கு விட கண்டுபிடிக்கலாம். என்னது? அப்ப என்ன இதன்படி என்ன விட வரும்? என்னது? தனித்தனியாக இரண்டும் தனித்தனியாக போதுமெனின் இலக்கம் 4 எனவும். ஓகே அப்ப இதுக்கு வந்து என்னது விட? இலக்கம் 4. ஓகே இதுக்கு 4 விடையாக